இங்கே வருங்க. இது வந்து மிளகா, இது வந்து பூண்டு. இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கருகி போச்சு. இதெல்லாம் பூண்டு. இது என்ன தெரியுமா? இஞ்சி. அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகா, பூண்டு, மிளகா, அப்புறம் என்னது, வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி வறுத்தாச்சு. எல்லாம் இதே மாதிரி வறுத்து வருங்க. இது சின்ன வெங்காயம் இவ்வளவு போட்டேன். இஞ்சி இவ்வளவு, பூண்டு இவ்வளவு வெட்டி வச்ச பிறகு, அப்புறம் இவ்வளவு தேங்காய், அப்புறம் புளி இவ்வளவு. நெருங்க புளியும் தேங்காயும் காட்டுதேன். இன்னும் பாருங்க, சின்ன வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி, 3 மாதிரி வந்து இந்த என்ன இருக்குல்ல, நம்ம மிளகா வறுத்து வச்சுருக்கேன்ல அது, அப்புறம் 2-3 மிளகு, ஒரு 5-6 இருக்கும் போட்டேன். கொஞ்சம் சீரகத்தை வறுக்கலை, உள்ளே போட்டுட்டு மேலே வறுத்து போட்டுட்டேன். அப்புறம் இது பாருங்கள், இது வந்து புளி, இது வந்து தேங்காய், 2 வறுத்துருக்கேனா. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி, நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி, எல்லாம் இந்த புளி மட்டும் இப்போ ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கிடணும். அப்புறம் இதெல்லாம் அரைச்சிட்டு அந்த எண்ணெயை ஊற்றி, அந்த எண்ணெய், இது வறுத்த எண்ணெய் அங்கே இருக்குது, அதை ஊற்றி தாளித்து, கொஞ்சம் கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறமா அரைக்கமுல்ல அதை இதெல்லாம் இப்போ அரைச்சிருவோம்ல, அதில் இந்த புளியை ஊற போடுவேன்ல, அதை கரைச்சி, இந்த புளி தான், அதை கரைச்சி அதில் ஊற்றிட்டு, அப்புறம் நல்லா கொதித்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறேன்ல, பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி, தண்ணியோ என்னதோ ஒன்று ஊற்றிடும், புளிச்சாறு கூட ஊற்றலாம். நல்லா அரைச்சிட்டு, அந்த புளி நல்லா கொதித்த பிறகு இதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, உப்பெல்லாம் போட்டு இறக்கி வச்சிட்டா, நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி செஞ்சு சாப்பிடுங்க.